சோத்திரம். 25 வருஷமாக நான் கழுத்து வலியில் ரொம்ப அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன். 10 வருஷமாக எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ ஆஸ்பத்திரி கூட்டு போனார், வச்சார். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்து வச்சோம். போகிற இடத்துலலாம் ஒரு மாதம் மாத்திரை சாப்பிடுங்க சரியாக பிரிஞ்சுடுவாங்க. அவர் போட்டும் கேட்கவே இல்லை. அப்புறம் திருப்பி போனால் இங்கே பெல்ட்டு போடுங்க, பெல்ட்டு போட்டால் சரியாக போயிருந்தேன். அதே ஒரு 5 வருஷமாக போட்டு பார்த்தேன், அதையும் கேட்கல. அதையும் அவுத்து போட்டேன். பணம் கொடுத்து சாக்கு மீண்டு வேறு வச்சேன், இது கரண்ட் சாக்கு கொடுத்தேன், அதுக்கும் கேட்கல. பணம் இல்லாமல் பெரியாசத்தில் வேறு அதுக்கு ஒரு வாரம் கரண்ட் சாக்கு வச்சாங்க, அதுக்கும் கேட்கல. 10 வருஷமாக எங்கள் வீட்டுக்காரர் போகாத ஆஸ்பத்திரிலாம் கூட்டிகிட்டு போனார். எவ்வளோ வைத்திய பார்த்தோம் கேட்டும் கேட்கல. பக்கத்தில் ஒரு மெடிக்கல் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். போகிற ஆஸ்பத்திரியில் அப்புறம் பெல்ட்டு போடுறாங்க. பெல்ட்டே வேணாங்க, எந்த ஆஸ்பத்திரி போனாலும் பெல்ட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை போட பலபடி அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. வயிற்று பிரச்சனை, இந்த கழுத்து வலி அப்படியே இந்த கை வலிக்கு வந்துடும். கை வலி, மொட்டி வலி எல்லாம் வந்துடும். எவ்வளோ இந்த வலின்னு வந்தால் உயிர் போயிட்டு உயிர் திரும்பி வர்ற மாதிரி இருக்கும். தலைவலி வரும், வாந்தி வரும். மாத்திரை நான் போடாமல் எப்படினாலும் சமாளிச்சிடணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னால் சமாளிக்கவே முடியாது. ஆனால் மாத்திரை போட்டால் தான் நான் சமாளித்து இன்னும் செத்து பொழைச்ச மாதிரி நான் இத்தனை வருஷமாக இருந்தேன். இப்போ இந்த சர்ச்சுக்கு 10 மாதமாக நான் வந்து போயிருக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு வராதுக்கு முன்னாடி வாங்கின இந்த மாத்திரை வந்துட்டு போனது ஒரு மாத்திரை கூட நான் தொடவே இல்லை. அதனால் எப்படி நான் கர்த்தரை என் பொண்ணு சாட்சியாக வந்து சொல்லிட்டு வர நிமிஷமே ஆண்டினியன்னு ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணனை சொல்லிட்டு போனேன், என் பொண்ணுக்கு சரியான மாதிரி எனக்கு சரியான 25 வருஷம் அந்த கழுத்து வலியோட பாடு பட்டுட்டேன். செத்து பொழைச்சி. ஆனால் அந்த கழுத்து வலி இனிமேல் வரக்கூடாது. கழுத்து வலி தலைவலி கை வலி கால் வலி இந்த மாத்திரை போடாமல் என்னால் உயிர் வாழவே முடியாது. என்ன மாத்திரை போட கூட போன கொஞ்சம் தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக சுகமாக இருக்கேன்னா இந்த சர்ச்சைக்கு வந்தால் தான் நான் சுகமாக இருக்கேன். அதனால் கர்த்தருக்கு சோத்திரம் கோடானி கொடி சோத்திரம். பொண்ணு சொல்லலாம், அம்மா பாஸ்டர் ஊருக்கு போகிறாம்மா, நேராச்சு பாப்பா 2 நிமிஷம் பாப்பா போய் கேட்டுருந்தேன். இங்கே வரவங்களுக்கு கூட அண்ணன் பிரச்சனை மாதிரி ஜோம் இல்லை. ஊரில் இருக்கிறவங்க அக்காவுக்கு கூட வயிற்றில் கட்டி எட்டியாப்புறத்தில் இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. பக்கத்தில் உள்ள கோயில்பட்டியில் போய் செக் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிருந்தாங்க. இதில் கட்டி இருக்கு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க. என்கிட்ட சொல்லி புலம்பியே இருந்தாங்க. என்னுடைய மருமகளுக்கும் மகளுக்கு 2 கை குழந்தை இருக்குது. நான் ஒரு ஆஸ்பத்திரி போனால் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன், நீ பிள்ளைய வச்சு நீ பாலான பிள்ளைய வச்சு நீ அலைய முடியாது அப்படின்னாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னாங்க. நான் போய் அண்ணன்ட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு பாப்பாட்ட சொன்னேன். நீ உங்கள் அக்காவுக்கு தான் ப்ரே பண்ண வந்தியானே. இல்லை பிள்ளை, இந்த மாதிரி அதுக்கு மயக்க ஊசி போட்டு தான் அதை இது வைப்பாங்க. அதுக்கு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. இந்த பல்லு கட்டிக்கிற ஒரு அதிர்ச்சியான இது கேட்டாலும் சரி, அதிர்ச்சியான விஷயம் பார்த்தாலே அது பல்லு கட்டிக்கிறோம். அதுவே எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால தான் பெரியமாவுக்கு ப்ரே பண்ண வந்தேன். அதனால் அண்ணன் சொன்னேன். அந்த நேரத்தில் சொன்னேன், ஜெபம் பண்ணாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு போகிறேன், திங்கக்கிழமை ஃபோன் பண்ணுறேன், சோமாயிருச்சுங்க அக்கா. உடனே கேட்டேன், என்னக்கா சொன்னாங்க அப்படின்னு. நான் சரியாக பிரிச்சில் 1 மாதம் மாத்திரை சாப்பிடுவாங்க, அதிலே சரியாக பிரிச்சுன்னு கேட்டாங்க. அதனால் நான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, நான் தேங்க்ஸ் சொன்னேன். எந்த நேரத்தில் என்ன கஷ்டம் வந்து சொன்னாலும் தடுக்காமல் ஜெபம் பண்ணி விடுவாங்க. அவருக்கு நான் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன், கோடான நன்றி சொல்கிறேன். சின்ன புண்ணு மாதிரி இந்த வெயில் காலத்தில் இந்த முதுகில் வந்துக்கு இருந்துச்சு. அது பக்கத்தில் சொன்னாங்க, நீ பாம்பு குத்து போய் அதை போட்டு இதை போட்டு நாட்டு வைத்தியம் போ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே வேணாம். எங்கள் அண்ணா பாஸ்டர் இருக்கார், நான் சர்ச்சுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரோட சொன்னார். அந்த ஆசிரியர் போகல, ஒருத்தவங்க சொன்னாங்க, போக மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, நான் சர்ச்சுக்கு தான் போவேன் அப்படின்னேன். சரி போன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு இந்த அண்ணாட்ட சொன்னேன். அப்போ இந்த கோயம்புத்தூர் கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி முதுகில் கொஞ்சம் இதாக இருக்கு எனக்கு பிரியம். உடனே பண்ணார். மருந்து 2 நாளில் சரியாக போச்சு. எனக்கு எவ்வளோ அற்புதம் இந்த சர்ச்சுக்கு வந்து நான் செஞ்சிருக்க வச்சுருக்கேன். பொண்ணோட கல்யாண பிரச்சனைக்கு வந்து அண்ணாண்ட ப்ரே பண்ணேன். அதே மாப்பிள்ளை பிரச்சனை அதே சுகம் அது சரி பண்ணிட்டார். விட சரின்னு ஒத்துக்கிட்டார் கல்யாணத்துக்கு. இன்னொரு 10 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். மாப்பிள்ளை டைம் கேட்டிருக்காரு, அதெல்லாம் முடிஞ்சிடும், சரியாயிரும். இப்போயுமே எங்கள் வீட்டுக்காரக்காண்டி தான் பாஸ்டர் பேச வந்திருக்கேன். கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. போகிற இடத்துல இந்த படித்த பாட்டு எங்களுக்காண்டி படித்த பாட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த போகிற இடத்துல வண்டி இருப்போராய் நின்றுக்கிட்டே இருக்கு. மதுரை விட்டு சென்னை லோடு ஏற்றிட்டு போவார். இந்த 2 மாதமாக எங்கள் வீட்டுக்கார் பாடார்பாடு பார்க்கவே எனக்கு ரொம்ப நொந்து போய் கிடக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கார். நீங்கள் மத்தியானம் கிளம்புறேன், லோடு ஏற்றி வச்சிருக்காரு, நான் மத்தியானம் கிளம்புறேன். நான் சொல்கிறேன், கர்த்தரே உங்களை நம்பி வரேன். வண்டி சும்மா கப்பலை நல்லா மேலே பார்த்து வீட்டுக்கு போனேன். என் வீட்டுக்கார் வண்டி இனிமேல் நிற்கவே கூடாது. அவர் நல்லபடியாக வேலை கட்டிக்கிற ஒரு அவங்களுக்கு நல்லபடியாக ஓடனே கர்த்தர் நம்பி இன்னைக்கு வந்திருக்கேன். ஏன்னா வீட்டுக்கார்ட்டையும் கேட்டேன், என்னப்பா சர்ச்சை போகிறேன், என்னங்க ரொம்ப நாள் ஆச்சுங்களா போகிறேங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கார். இப்போ நான் போய் தான் ஒரு வழி அனுப்பி விடனேன். எப்பப்போ வரும் அப்படின்னா 2 மணிக்குள்ள வந்துடுவாங்க. நான் சாப்பிடலாம் செஞ்சு வச்சு சாப்பிடு ஒன்றுமே சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கார். அதெல்லாம் அடுத்த சாட்சி எங்கள் வீட்டுக்கார கொண்டு இங்கே நிப்பாட்டி கண்டிப்பாக அண்ணா பாஸ்டர் சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கு சொன்னார், நீங்கள் அடுத்தடுத்து நீ சாட்சி சொல்லுவப்பா, கருத்தர் உங்களுக்கு பெரிய காரியம்னா அதே மாதிரி காரியத்தை எங்கள் வீட்டுக்காரனே
நான் வச்சு நடத்துவார். அவரை கண்டிப்பாக கூட்டி இந்த இடத்துல நிப்பாட்டுவேன். ஃபேஷியல் அந்த முகமாதம் வந்தப்ப நான் தான் அப்போ ரூம்குள்ளே நான் மட்டும்தான் தனியாகவே இருப்பேன். சாயந்தரம் டைமில் கூட வெளியே வர முடியாது, அந்த காற்று குளிர் காற்றுலாம் படக்கூடாதுன்றதுனால விண்டோ கதவு எல்லாத்தையும் மூடிட்டு நான் மட்டும்தான் தனியாகவே உட்காந்துருப்பேன். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரின்னு சேனல் மாற்றிட்டே இருக்கும் போது தான் அண்ணாவை பார்த்தேன். பார்க்கும்போது என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே தெரில, ஏதோ ப்ரோக்ராமில் ஆங்கர் போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் டெய்லி பார்க்கும்போது டெய்லி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி என்ன தான் பேசுகிறாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஜீசஸ் பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பேசுகிறாங்க ஜீசஸ் பற்றி தானேன்னு கேட்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற சேனலை பார்த்தா எனக்கு புரியாது அவ்வளோவா. சரி ஏதோ பெரிய ஆளுங்க பேசுவாங்க போல் அப்படின்ச்சு. இவங்க பேசும்போது நல்லா ஈஸியாக புரியுதே. சரி என்ன பேசுகிறான்னு பார்க்கும்போது அந்த வியாதியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் விசுவாசிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சரியாயிரும் அது மாதிரி சொல்ல சொல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி நம்ம கடைசியாக வந்து நம்புவோம். இப்போ ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எத்தனை நாள் தான் எடுத்துகிட்டே இருக்குது. நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து ப்ரேயர்லாம் பண்ணுவேன். எக்ஸாம் டைத்துலலாம் ஜீசஸ் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரி ஜீசஸ் பற்றி தானே பேசுகிறாங்க, டெய்லி கேட்க ஆரம்பிச்சு. எனக்கே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அம்மாலாம் கூப்பிட்டு உட்கார சொல்லுவேன். அம்மா பாருமா என்னை பற்றியே பேசுகிறாங்கம்மா, பாருமா சரியான்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் நம்ப மாட்டேன், அதெல்லாம் சும்மா பேசுவாங்க போயிடுவாங்கன்ட்டு அம்மா நம்பவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு ஒரு 2-3 மாதத்துல எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் விட்ட பிறகும் எனக்கு சரியாயிடுச்சு. அப்போவும் அம்மா வந்து நம்பவே இல்லை. அப்புறம் இங்கே சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி சாட்சியெல்லாம் சொன்ன பிறகு என்னை பார்த்தா அம்மா என்ன புதுசாக பார்க்குறாங்க. உனக்கு இவ்வளோது நடந்துச்சா, என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா அப்புறம் தான் வீட்டுக்கு போய் தான் அம்மா கேட்டாங்க, இவ்வளோ அற்புதம் ஏசப்பா செஞ்சுருக்காங்களா அப்படின்ட்டு. அப்புறமா டிவி போடும்போது அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு காட்டுவேன். பாருமா நீ பாரு, உனக்கும் கழுத்து வலி சரியாயிரும், எனக்கே சரியாச்சும் உனக்கு சரியாயிரும், நீ நம்புமான்ட்டு அப்புறமா சர்ச்சுக்கு வந்து அப்புறமா தொடர்ந்து இப்போ அம்மா சேனலுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. நான் கூட அவ்வளோவா பார்க்குறதில்ல. என்னை விட அம்மா காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பாரு பாரு